நான் உங்கள் ஜி சத்யன். இப்போது நிறைய பேர் இப்போ இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தையும் பழங்காலத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க. அதில் ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே கடைசியில் பழங்காலத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கும். இப்போ இருக்கக்கூடிய நிறைய டெக்னாலஜி பற்றி பேசுகிறோம். இந்த டெக்னாலஜி எல்லாம் ரிவர்ஸ் ஆகி திருப்பி பழைய ஒரு முறையான வாழ்க்கைக்கு தான் இது ஒரு முடிவை வரும் அப்படின்றத நான் பல இடங்களில் ஆணித்தனமாக பேசிட்டு வரேன். அதுக்குண்டான அறிகுறிகளை பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பற்றி பேசலாம். அக்ரிகல்ச்சரில் எடுத்துங்க. அக்ரிகல்ச்சரில் எந்த அளவுக்கு நம்ம விஞ்ஞான ரீதியாக வந்துட்டாலும் ஆர்கானிக்ன்ற ஒரு பொருளை தான் கடைசியாக வாங்குகிறோம். ஆர்கானிக்னா என்ன? ஒரு நேச்சுரலான கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். ஏன் ஃபுட்டு கூட பார்த்திங்கன்னா வில்லேஜ் சைடில் சாப்பிட்ற ஃபுட்டை தான் இப்போ விரும்பி சாப்பிட்றோம். ஏன்னா நம்ம நகரத்துலேருந்து கிராமத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம். பிராய்லர் சிக்கனை லைக் பண்ணுறோமோ, நாட்டுக்கோழியை லைக் பண்ணி சாப்பிட்றோமோ, கண்ட்ரி சிக்கனை. ஸோ கண்ட்ரி சிக்கனுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களாக பார்த்துட்டே போகலாம். எவ்வளோ கஷ்டப்பட்டு பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கி பிளாஸ்டிக் இல்லாத உலகம் வேணும்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கோம். இப்போ இவி வெஹிக்கிளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதை நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். இவி வெஹிக்கிள் வர்றப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி ரீசைக்கிளிங் இஸ் கோயிங் டு பி பிக் சேலஞ்சு. அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அது ஒரு வளர்ச்சியாக பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸு, நிறைய அலோபதி மெடிசன்ஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் எல்லோரும் இப்போ விரும்புகிறது நாட்டு வைத்தியம், கை வைத்தியம், பாட்டி வைத்தியம், அதை மாதிரி சித்தா, ஆயுர்வேதா, யோகாவை பற்றி இப்போ தான் பேசுகிறோம். இதெல்லாம் முதல்ல இருந்ததுன்னா இவ்வளோலாம் தாண்டி டெக்னாலஜி வச்சு ஏஐ வரைக்கும் வந்துட்டாலும் நம்ம பழைய டெக்னாலஜி தான் நோக்கி போக வேண்டியதாக இருக்குது. எதனால் இதை சொல்கிறேன்னு சொன்னால், உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருந்தால் மட்டுமே தான் இனி நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போக முடியும். இப்போ இருக்கக்கூடிய ஏஐ, ரோபோட்டிக் எதெல்லாம் சொல்லி எதெல்லாம் கம்ப்யூட்டர் சம்மந்தமாகவே உங்களுடைய வாழ்க்கையை ஒட்டி போயிட்டு இருந்தாலும் உங்களுடைய ஒரு திறமைன்னு ஒன்று இருந்தால் தான் நீங்கள் அடுத்தது எதுவுமே இல்லைனா கூட வாழ முடியும். இன்றைக்கி ஒய்ஃபை இல்லாமையும் டேட்டா இல்லாமையும் உங்களால் வாழ முடியுமா அப்படின்னா நிறைய பேர் யோசிக்கிறாங்க. சார் எப்படி சார் முடியும் சார் அப்படின்னு. எப்படி முடியும்னா உங்கள் கையில் திறமை இல்லாதனால எப்படி முடியும்னு கொஸ்டின் வருது. திறமை இருந்ததுன்னா ஒரு கார்பெண்டரோ, ஒரு எலக்ட்ரிஷியனோ, ஒரு பெயிண்டரோ இன்றைக்கி நம்ம வேணும்னா கிடைக்குமா? இல்லை நம்ம தான் பண்ண முடியுமா? அதெல்லாம் ஒரு திறமை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்கிறதுனால ஒரு கார்பெண்டர் கூப்பிட்றோம், அவருக்கு தச்சு வேலை ஃபுல்லாக செய்வார். எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டா கம்ப்ளீட் எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் பண்ணுவார். ஒரு பெயிண்டர் கூப்பிட்டா பெயிண்ட் வேலைலாம் பண்ணுவார். டிகிரி முடித்து இன்ஜினியரிங் முடித்த நீங்கள் கம்ப்யூட்டர் இல்லாமல் உன்னால் ஏதாவது பண்ண முடியுமா? இமெயில் இல்லாமல் ஏதாவது பண்ண முடியுமா? சாஃப்ட்வேர் இல்லாமல் ஏதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியும்னு வாழ்ந்தவங்க தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி டேட்டாஸ் எல்லாம் இல்லாமல் வெறுமனா இருந்த ஒரு ட்ரெடிஷ்னல் இன்ஜினியரிங்கில் பழகி வந்தவங்க தான். இது இல்லாமல் பண்ண முடியாதுன்றது வந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை பெரிய கேள்விக்குறி ஆகிடும். அதனால் ட்ரெடிஷ்னல் இன்ஜினியரிங்கை பாருங்கள், ட்ரெடிஷ்னல் வாழ்க்கை முறையும் பாருங்கள். அது உங்களை ஆரோக்கியத்துக்கும் நல்லது, உங்கள் தொழிலுக்கும் நல்லது. உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்குது, அதை கண்டுபிடிங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ரொம்ப நன்றி, வணக்கம்.